ஃபிஃப்த் எக்ஸசைஸ் கபாலபதி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கபாலபதி செய்கிறதுக்கு மூலபந்தம் அப்படின்னு சொன்னோன்னே ஆனஸ் பார்ட்டை நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம செய்யணும். ரைட் ஹேண்டை தொடை மேலே கேஷுவலாக வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டை ஸ்மைலி மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். மூலபந்தம்னு சொன்னோன்னே ஆனஸ் பார்ட்டை, அதாவது நம்ம மோஷன் போகக்கூடிய அந்த பார்ட்டை நம்ம நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மூலபந்தம் சொல்லியாச்சு. இப்போது ஆனஸ் பார்ட் டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போது ஒரு சைடு மூச்சை விட போகிறோம். ஆனால் இழுக்கக்கூடிய செயல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடு இந்த மாதிரி மூச்சை ஜஸ்ட் எக்ஸேல் மட்டும் பண்ண போகிறோம். இன்ஹேல் ஆட்டோமேட்டிக்காக அதில் நடக்கும். ஓகேவா? சரி, ஒரு தடவை எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லோவாக செஞ்சு காமிக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். மூலபந்தம் ஸ்டார்ட். ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம 20 to 30 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதாவது ஒன் மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸேல் மட்டும் பண்ணுறோம். இன்ஹேல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்கும். ஓகே, ஒன் மோர் டைம். மூலபந்தம் ஸ்டார்ட். ரிலாக்ஸ். இப்படி ரிலாக்ஸ் சொன்னோன்னே கண்களை மூடி உட்காந்து அப்படியே தலைப்பகுதியை நல்லா கவனிக்க போகிறோம். தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் எப்படி நல்லா பாயுது அப்படிங்கிறத கவனிக்க போகிறோம். தலையில் உள்ள களங்கங்கள் எல்லாம் நீங்குவதை அப்படியே கற்பனை செய்கிறோம். ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு தடவை அதே மாதிரி செய்யலாம். மூலபந்தம் ஸ்டார்ட். இந்த எக்ஸசைஸை லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் செய்ய போகிறோம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாற்றி மாற்றி நம்ம செய்ய மாட்டோம். ரெடி, ஸ்டார்ட். ரிலாக்ஸ்.